தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம் தான் ஜனநாயகன் 2026 பொங்கலுக்கு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. தீவிர அரசியலுக்கு சென்று விட்டதால் நம்ம விஜய் அவர்கள் இனி படங்கள்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு அறிவித்து விட்ட நிலையில கடைசி படம் ஜனநாயகன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்புல காத்துட்டு இருக்காங்க. வினோத் சார் இயக்கி வரும் இந்த படத்துல விஜய் சாருடன் பூஜா ஆக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல் உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸுமே நடிக்கிறாங்க. இந்த நிலையில ஜனநாயகன் கிளைமேக்ஸ் பற்றி ஒரு தகவல் சோஷியல் மீடியாக்கள்ல வேகமா பரவிட்டு கிளைமேக்ஸ்ல விஜய் சார் ஹியூமனாய்ட்ஸ்களுடன் மோதும் போல காட்சிகள் இருக்காம். மேலும் சண்டை காட்சி சட்டசபை முன் நடப்பது போலத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்றது தெரியல. படத்தை பற்றி அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளியானால் தான் தெரியும். சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா மற்றும் ஒரு தகவல் தளபதி ரசிகர்களை மென்மேலுமே குஷிப்படுத்திருக்கு. ரசிகர்கள் மட்டுமல்ல தொண்டர்களையுமே குஷிப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்டுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கா. படத்துடைய முக்கிய அப்டேட்டான ட்ரெய்லருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலான விஷயம் இருப்பதாக சொல்லப்படுது. அது என்னவென்றால் இந்த ட்ரெய்லரை பிரபலம் ஒருவர் லான்ச் பண்ண இருக்காங்களாம். அவங்க வேற யாருமே இல்ல, தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஆண்டுகளே தளபதி விஜய் அவர்களும் சங்கீதாவுமே ஒன்றாக வாழவில்லை அப்படின்ற வதந்தி சமூக வலைதளங்கள்ல இருந்து கொண்டிருந்தாலும் தற்போது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் தளபதியுடைய கடைசி படம் அப்படின்றதுனாலுமே இந்த ட்ரெய்லர் வெளியிட்ட அவருடைய மனைவியான சங்கீதாவை வைத்து பண்ணலாம் தளபதி விஜய் அவர்களே முடிவு பண்ணிருக்காரா. சோ இதற்கான அறிவிப்புமே படக்குழு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாகவுமே வெளியாக இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.